வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ரத்தன்மை அடையக்கூடிய ஒரு டேரட் பிரசனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் 13ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த வக்ரத்தன்மை அடையும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உண்டான பலன்களை டேரட் பிரசனம் மூலமாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மேஷராசி என்பர்கள் எப்போதுமே வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள். தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எப்போதுமே ஒரு நன்மை தான் கிடைக்கணும். எந்த விதத்திலையும் அவர்கள் ஒரு குறையான ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடாது, ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள். இந்த டேரட் பிரசன்னம் பார்க்கும்போது எல்லாருமே மேஷராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதனுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பலன்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனி வக்ரத்தன்மை அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய ஒரு தன்மையை பதிப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு உண்டான சில ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இந்த 13ஆம் தேதி ஜூலையிலிருந்து 27ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் சொன்ன ஒரு சொல்லாகப்பட்டது அந்த இடத்துல பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லா உறவினர்களும் சரி, எல்லா குடும்பத்தார்களும் சரி உங்களை ரொம்ப ஒரு மதிப்பும் மரியாதையுமாக தான் நடத்துவாங்க. ஏன்னா மேஷராசி என்பர்கள் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அது அப்போ அவங்களுக்கு வெறுப்புத்தன்மையை கொடுக்கும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேஷராசி என்பர்கள் முன்னின்று அந்த இடத்துல சொல்லும்போது அந்த டயத்தில் அட் ப்ரெசன்ட் அந்த டயத்தில் அது ஒரு பெரிய வெறுப்புத்தன்மையை கொடுக்கும். ஆனால் அதனுடைய ஆழமான கருத்துக்கள் ஒரு எதிர்காலத்தில் தான் அது தெரிய வரும். அந்த மாதிரி தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த மதிப்புன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வருமானத்திற்கு எந்த விதமான ஒரு தடையும் இருக்காது. நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளின்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பிரார்த்தனைகள் வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய வருமானத்தில் எந்த தடையும் இருக்கக்கூடாது, அந்த தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டியது அந்த தெய்வத்தினுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரியான அந்த பிரார்த்தனைகள் அதிகமாக இருக்கு. அந்த பிரார்த்தனைகளினுடைய ஒரு சமிக்ஞை தான் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர காலகட்டத்தில் அந்த சனி பகவான் உங்களுக்கு தேவையான அந்த பணவரவுகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கையில் காசு இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அதிகப்படியாக செலவும் பண்ண மாட்டீங்க. அதே சமயத்தில் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி சில கமிட்மெண்ட்ஸை எடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். பொன் பொருள் வாகனம் வீடு அதெல்லாம் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தனக்குன்னு சில சொத்துக்களை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு சென்று படிப்பதற்கு உண்டான சில கடன்கள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதான் சொல்கிறேன் இல்லையா, எந்த இடத்துல எந்த வருமானம் உங்களுக்கு பயன்படணுமோ அந்த இடத்துல அந்த வருமானம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த சனி பகவான் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சனி வக்ரத்தன்மை அடைகிறாரு அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றி அமைக்கிறார், பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். அதனால இழந்த ஒரு நட்புகள், இழந்த ஒரு உறவுகள், இழந்த ஒரு பொருட்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்து ஒரு பெரிய அளவுக்கு உறவுகளை இழந்து இருக்கிறீங்க. மேஷராசி பெண்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் அந்த குடும்பத்தில் மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய வழிபாடு, உங்களுடைய ஒரு தெய்வீக தன்மைன்றது அந்த குடும்பத்தில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் ஒரு நல்ல ஒரு இன்பகரமான ஒரு அமைப்பையும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷ ராசி பெண்கள் எப்போதுமே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி கடாட்சம் தான். அந்த மகாலட்சுமி கடாட்சம்ன்றது இந்த பெண்கள் மூலமாக தான் அந்த வீட்டிற்கு வரவை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் யாராவது பெண்கள் அந்த வீட்டில் மேஷராசி அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பண வரவுன்றது எப்படி வருதுன்றது நீங்களே உணரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு இந்த மேஷராசி பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆன்மீக தன்மை
எதுவுமே இல்லாதவர்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே நம்ம தெய்வத்தை வழிபட முடியாது, உழைப்பு மட்டும்தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நீங்கள் தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணும்போது அதிகப்படியான முன்னேற்றங்கள், அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். பிரிந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்கு, விவாகரத்தான தம்பதிகள் கூட மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு முக்கியமான அமைப்புன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் 134 நாட்களுக்கு இருக்க போது புதுமண திருமண தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அதாவது திருமண வாழ்க்கைன்றது யாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது. ஏன்னா எல்லாருடைய திசாபுத்தியும் நல்லா இருந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் அமையும். யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன சின்ன ஒரு வழிகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அமைப்பு, இந்த சனி வக்ர காலகட்டம்ன்றது ஒரு நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தை, ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புமிக்க வரன்களாக தான் வரும். அந்த வரன்கள் மூலமாக சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் நீங்கள் மேஷராசி என்பர்கள் இருக்க போகிறீங்க. இந்த மேஷராசி என்பர்கள் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வீட்டில் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். டெய்லி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். முடியாதவர்கள் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை, முடியாதுன்னெலாம் கிடையாது, தீபம்ன்றது கண்டிப்பாக எந்த ஒரு ரிலீஜியனாக இருந்தாலும் சரி அங்கே தீபம் ஏற்றுறது, வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வழிவகையை கொடுக்கும். அதனால் இந்த சனிலாம் பார்த்திங்கன்னா பாவ கிரகம், அது வக்ரம் அடையும் போது சில தேவையில்லாத ஒரு நெகட்டிவான சில விஷயங்களே கொடுக்கும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது தேவையில்லாத தடைகள், தாமதங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால இந்த காலகட்டம் உங்களுடைய தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. நீங்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேள்விகள் விட்டு போயிருக்கு, உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக, உங்களுடைய தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு அமைப்புகள் விட்டு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பார்க்கணும், ஒரு பிரசன்ன மாதிரி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.